பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். தமிழ் சினிமா ஆர்வலர்கள் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிப்பில் தங்கலான் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ஒரு வழியாக இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய டீசர் வந்து போன வருஷமே ரிலீஸ் ஆச்சு, நவம்பர் 1 ஆக்சுவலாக அந்த டீசருக்கே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. கண்டிப்பாக அதாவது அந்த டீசரை தொடர்ந்து அந்த படம் வந்து ஜனவரிலேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, குடியரசு தினத்துக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிலாம் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சில பல காரணங்களால் படம் வந்து ரிலீஸ் ஆகலை, போஸ்ட்போன் ஆகிட்டே வந்தது. ஒரு வழியாக படத்தினுடைய ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்களே ஆரம்பிச்சிருங்க. ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எப்படி இருக்குது? கண்டிப்பாக சொல்லுவோம். முக்கியமாக சொல்லணும்னா அந்த ஆக்டிங்கில் சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சியான் விக்ரம் அவரோட கரியர்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டு படம்னு இதை சொல்லலாம். அப்புறம் வந்து மாளவிகா மோகன், ஸோ அவங்க வந்து அவங்க ஆக்டிங்கே வந்து ஆராத்தின்னு சொல்லி ஒரு கேரக்டரில் பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமாக இருக்கும்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம் அந்த கேரக்டருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் படத்தினுடைய ஃப்ரேம்ஸ் பற்றி பேசி ஆகணும். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி ஒரு ஃப்ரேம்லையும் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம பீரியட் ஃபிலிம்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் அதோட பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியும் காமிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது இதில். அதை தவிர்த்து சிஜி எப்படி இருந்தது? சிஜி வைஸ் சொல்லணும்னா எனக்கு சில இடத்துல வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது. மற்றபடி இந்த பிளாக் பேந்தர்லாம் ஒரு நல்ல ட்ரை தான், பட் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஓவர்ஸ் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். ஏன்னா அந்த கதையை வந்து எல்லாருக்குமே தெரியும். கோலார், அதாவது கேஜிஎஃப் அப்படின்றது ஒரு கோலார். அங்கே தங்கத்தை எடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஊர் ஆட்களை எப்படிலாம் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த படம் மூலமாக அவங்க சொல்ல வராங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம டீசர் பார்க்கும்போது டீசரில் யாருக்குமே டைலாக் இருக்காது, எல்லாம் ஷார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ இதில் டைலாக்கும் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. குறிப்பாக படத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு விக்ரம் அவர்கள் சொல்லக்கூடிய டைலாக்கு, அதை எடுக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் தான் சரியாக வருவாங்க அப்படின்ட்டு இவர் சொல்லுவார். பட் அங்கே போய் அதை அங்கே தான் பேய் இருக்குன்றாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறதுன்னு அவங்க பார்வதி சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. ஸோ கிட்டத்தட்ட கெஸ் பண்ண மாதிரி அது அந்த மாதிரியான ஒரு கதையாக தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக. ஏன்னா வந்து முக்கியமாக சொல்லணும்னா டைரக்ஷன் வைஸ் வந்து ரஞ்சித் அவர்களுடைய டைரக்ஷன் டீமும் வந்து ஃபீல்ட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட ஃபீல்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 years முன்னாடியே வந்து நிறைய இன்ஸ்டாவில் சில ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப அதிகம், அவங்க ஏடிஸோடு பண்ணது நிறைய அதிகம். அதுவும் வந்து கேஜிஎஃப்னும் போது அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா அந்த தங்கலான்ற அந்த வார்த்தையே வந்து சொல்லப்பட்ட சென்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட பறையர் இன மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 86 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. அதில் வந்து தமிழர்கள் வந்து ஒரு 76 பேர் இருந்திருக்காங்க, தெலுங்கர்கள் வந்து ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க, மலையாளம்லேருந்து ஒரு 5 பேர் இருந்திருக்காங்க. அதில் வந்து தமிழர்கள்லேருந்து முக்கியமாக வந்து அந்த பறையர்களே வந்து 56வது பேர் தான் வந்து தங்களாய பறையர்கள். ஸோ அந்த பேர் தான் வந்து ரஞ்சித் அவர்கள் வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெயர்களோட அர்த்தம் வந்து தான் மக்களுக்கான போராளி, மக்களுக்கான ஒரு தலைவன்ற ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன். ரஞ்சித் அவர்களுடைய படங்கள்னாலே மோஸ்ட்லி வந்து மக்களுக்கான ஒரு விஷயத்தை, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட அந்த வார்த்தை நாம் பயன்படுத்தக்கூடாது, அந்த மக்களுக்கான ஒரு விடியலை நோக்கி தான் அவருடைய படங்கள் இருக்கும். அந்த வரிசையில் ஒரு பீரியட் ஃபிலிம், அதாவது நாம் பார்க்காத ஒரு விஷயத்தை இப்போ இந்த படம் மூலமாக அவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தினுடைய இன்னொரு மிக முக்கிய நாயகனாக நான் பார்க்குறது வந்து இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தான். கண்டிப்பாக சொல்லி ஆகும். ஏன்னா ஜிவி வந்து இந்த மாதிரியான கல்ட் படங்களுக்கு எப்படி மியூசிக் பண்ணுவார் நமக்கு ஏற்கனவே தெரியும். 1001 அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அதை தொடர்ந்து இந்த படத்துலையும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து செமையாக கூட இருக்குது. குறிப்பாக அந்த ட்ரெய்லர் முடியும் போது தங்கலான்னு ஒரு பிஜிஎம்மோட ஒரு அறிவு அவர்கள் பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸ் அறிவுதானா? ஓகே, அறிவுதான். பார்க்கும்போதே ஓகே, ஜிவி வந்து திரும்பவும் 1001 மாதிரி இதில் மிரட்டி எடுத்திருக்காரோ அப்படின்னு தோணுது. குறிப்பாக விக்ரம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு டைலாக், சாவுக்கு துணிஞ்சவனுக்கு தான் இந்த வாழ்க்கையே அப்படின்ற மாதிரியான ஒரு வசனத்தையும் அவர் முடிச்சிருப்பாரு. ஸோ பார்க்கும்போது ஓகே, எதோ ஒரு வெயிட்டான ஒரு சம்பவத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம் ட்ரெய்லராக நான் நோட் பண்ண விஷயம், அந்த அங்கே போயிடாத பேய் இருக்குது அப்படின்ட்டு பார்வதி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இன்னும் சொல்லுவாங்க மண்டைக்குள்ளே என்ன தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆரத்தி அப்படின்ற, அதாவது மாளவிகாவுடைய கேரக்டர் வந்து ஒரு ஃபிக்ஷன், ஒரு கற்பனையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டும் எனக்கு இருக்குது. மேபி ஏன்னா கற்பனை உலகத்தில் நீ வாழ்ந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரியும் அவங்க திடீர்னு வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அது ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம், இல்லை இது மூலமாக வச்சு தான் டெஸ்ட் கூட அவர் கொடுக்கலாம். ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர், ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கும் இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த ட்ரெய்லரினுடைய எண்டில் ஒரு ஃப்ரேம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லோரும் ஓஹோன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருடைய பேக்ரவுண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் காமிச்சிருப்பாங்க. இவருக்கு மட்டும் அந்த தங்கம் உடம்புல அந்த ஒரு ரிஃப்ளெக்டோட அந்த ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதே செம, அந்த ஒரு ஃப்ரேமுக்காகவே இந்த படம் ஒர்த்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.